ஹல்லேலூயா. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் ஆலயமாய் நான் வாழ்கிறேன் சொல்லும் பொழுதே ஒரு கம்பீரமும் ஒரு மகிழ்ச்சியின் ஆர்ப்பரிப்பும் நமக்குள்ளே உண்டாகிறது. தினந்தோறும் தங்குவதற்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். தேவாதி தேவன் எனக்குள்ள தங்கி இருக்கணும், நீ இடம் உண்டாக்க வேண்டும், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும். அப்ப இடம் கொடுக்கிற நேரத்தில் நீதி நிறைவேறுகிறது. கிறிஸ்துவின் நீதியை நிறைவேற்றும்படிக்கு நம்முடைய இருதயத்தில் நாம் இடம் கொடுத்து அவரை தங்க பண்ணுகிறோம். கிறிஸ்துவின் நீதி நம்மில் வெளிப்படும். அவர் நமக்குள்ள தங்கி இருக்கும்போது நாம வெளிப்பட மாட்டோம், அவர்தான் நம்மிலிருந்து வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெளிப்பட்டாலே வெற்றியின் மேல வெற்றி தான். ஒருவேளை வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் நான் தோல்வியோடு இருக்கிறேன் என்று நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, உங்கள் சோர்வு என்கிற தூசியை தட்டி எழுப்பி போடும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னில் வாசமாக இருக்கிறார். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு? தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவது இல்லை. தைரிய நெஞ்சுள்ளவர்களாய், இந்த தைரியம் விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள விசுவாசம் இருக்கும் பொழுது அது தைரியத்தை கொடுக்கிறது. விசுவாசத்தினால் உண்டாகிற ஒரு தைரியம். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கூட அசந்து போகிற அளவுக்கு சத்ரு ஒருவேளை கிரியை செய்து வரலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சத்ருனுடைய தைரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவர், ஒன்றுமில்லாமல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு, பாடுவோம் பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஒரு ஜெயம் எடுக்கிற ஒரு பவர் காட் எனக்குள்ள இருக்கிறாரே, அவருடைய பவரில் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அந்த பவர் எனக்குள்ள அப்படி சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கு. தினம் 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 அது சார்ஜ் ஏற்றப்படுகிறது. அந்த பவரில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, மலைகளை தாண்டிடுவேன். மலை எனக்கு முன்னாக இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இதை நான் எப்படி தாண்டி போக போறேன், எப்படி ஏறி போக போகிறேன்? தோள்களில் சுமக்கிறவர் நம்மை அப்படியே சுமந்து கொண்டு போவாராம். மலைகளை கடக்கும் போது நானும் நீங்களும் நடந்து போனேன்னு அவசியம் இல்லை, அவர் தோள்களில் சுமக்கிறார். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. அப்படி ஜெயம் எடுத்த எத்தனை பக்தர்களை வேதத்தில் நாம் பார்க்கிறோம் பாருங்க. ஆனால் இந்த தாவீது மாதிரி தேவனிடத்தில் ஒட்டி கொண்டவர்கள் எத்தனை பேர் உண்டு. ஓட ஓட துரத்துவாங்க, ஆனால் ஓடிக்கொண்டே பாடுவான், பாடிக்கொண்டே ஓடுவான்.
இந்த அனுபவம் தேவனுக்குள்ளாய் அவனை வளரச் செய்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவன் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு இதுதான் காரணம். பாடு. அவன் பாட்டினால் ஓடினான், ஓடிக்கொண்டே பாடினான், பாடிக்கொண்டே ஓடினான். எவ்வளவு தொலை தூரத்திற்கு சவுல் விரட்டி 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 கொண்டு போனாலும் அந்த தொலை தூரத்தில் நின்று ஜெயித்தான். அந்த சவுலே சொன்னான் ஒரு நாள், நீ என்னை பார்க்கலும் நீதிமா. இப்போ மனிதர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் உண்டு. முதல்ல தெரியாது. நம்முடைய நீதிக்குரிய செய்கைகள் அங்கே வெளிப்படும் பொழுது அவன் சொல்றான், நீ என்னை பார்க்கலும் நீதிமான். உங்கள் சத்துருக்கள் சொல்லுவார்கள், சத்துருக்கள் சொல்லுவார்கள், உண்மையிலே நீ என்னை விட நீதிமான், நீதிமான். அல்லேலூயா. அன்றைக்கு மீகா சொன்னார் இல்லையா, தன்னுடைய மருமகள் அவள் என்னை பார்க்கலும் நீதி உள்ளவள் என்று சொல்லி. முதல்ல தெரியாதுங்க, அவள் தப்பு செஞ்சிருப்பா. அவள் கையில் வச்சிருந்த அந்த அடமானத்தை பார்க்கும் வரைக்கும் அவள் ஏதோ தப்பு செஞ்சா. ஆனால் அவர் கொடுத்த அந்த முத்து மாலை, அந்த அடையாளங்கள் அவளை அடையாளப்படுத்துகிறது நீதி உள்ளவளாக. இப்படித்தான் பல நேரத்தில் நாம் நம்மை நீதிகரிக்க மறந்து விட்டோமோ என்று சொல்லி நமக்குள்ளே துக்கித்து திரியும் போது, சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள பார்க்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல நின்று உதவி செய்து நம்மை நீதி உள்ளவர்கள் என்று சொல்லி சுட்டி காட்ட வைக்கிற தேவனாய் இன்றைக்கு நம் பட்சத்தில் கடந்து வந்திருக்கிறார். சங்கீதம் 59 நம்ம பார்க்கலாம். அதில் சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்புகிறான். அந்த நேரத்தில் தாவீது பாடுகிறார் ஒரு பாடல் பாருங்க. என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உங்க உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன கொண்டு போய் வைங்கப்பா. சத்துருக்களுக்கு விலக்குங்க. சத்துருக்கள் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள். எனக்கும் சத்துருக்களுக்கும் தொடர்பை கர்த்தர் அறுத்து போட்டு அவர்களை நீர் அப்புறப்படுத்தி போடுங்க. அல்லேலூயா. அதே போல அக்கிரமக்காரர்களுக்கு என்னை தப்புவீங்க கேட்கிறான். என்னை சுற்றிலும் அக்கிரமக்காரர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் இரத்த பிரியரான மனுஷராக இருக்கிறாங்க. அவர்களுக்கு விரோதமாய் நான் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் என்னை துரத்தி என் வாழ்க்கையை நான் சமாதானமாய் நடத்த முடியாதபடிக்கு இப்படி எத்தனை எதிரிகள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஒரு அருமையான மகள் இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் அவளுடைய கணவனை பெற்றெடுத்த தாயாரே அவளுக்கு விரோதமாய் சில மந்திர கிரியைகளை செய்து பின் தொடர்ந்து வருகிற அந்த பார்வோனை போல தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இந்த மகள் மேல் அவ்வளவு வெறுப்பு, இந்த மருமகள் மேல் அவ்வளவு வெறுப்பு. இந்த மருமகள் எல்லாரையும் ஆண்டவருக்குள்ள நடத்துறா. ஏன்னா அவங்க ஒரு கேத்தலிக் பேக்ரவுண்டில் இருந்தவங்க. அவர்களுக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பை புரிய வைத்து இந்த மகளானவள் தன்னுடைய கணவனையும் தேவன் பக்கம் திருப்பினாள். கணவனுடைய தம்பியை தேவன் பக்கம் திருப்பியிருக்கிறாள். கணவனுடைய தம்பி மனைவியை தேவன் பக்கம் திருப்பினதுனால அந்த மாமியாருக்கு பயங்கரமான ஒரு கோபம். இவள் மேல் எரிச்சலானார்கள். பின் தொடர்ந்து தாக்கப்பட்டாள். இப்படிதான். ஆனால் நீங்கள் செய்கிறது நல்ல காரியம், நற்கிரியை என்பது யாருக்கு தெரியும்? ஆண்டவராகிய கர்த்தர் அதை அறிவார். அந்த நற்கிரியைகள் என்றைக்கு வேண்டுமானால் அது பலன் கொடுக்கும். அப்போ நற்கிரியைகள் நமக்கு பலன் கொடுக்கும் வரைக்கும் சில போராட்டங்களை நாம் சகிக்க வேண்டும். இப்படித்தான் பாருங்க, தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனால் அங்கீகாரம் பண்ணப்பட்டவன். நீங்களும் தேவனால் அங்கீகாரம் பண்ணப்பட்டவர்களாய், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய பல காரியங்களை செய்து கொண்டு ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்கள் உங்களுக்கு உண்டாயிருப்பார்கள். உங்களை நிந்திக்கிறவர்கள் பெருகி இருப்பார்கள். உங்களை குற்றப்படுத்துகிறவர்கள் பெருகி இருப்பார்கள். உங்களுடைய நியாயத்தை அவமாக்குகிறவர்கள் அவர்கள். உங்களுடைய நியாயத்தை அவமானத்துக்கு உட்படுத்துகிறவர்கள். ஆனால் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த வேளையில் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்ளுவார். இங்கேயும் பாருங்க,
தாவீது சொல்றார், என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள், ஆனா என்கிட்ட மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும். இவர்கள் பலவான்களாகி எனக்கு விரோதமாக கூட்டமா வராங்க. ஒருத்தன் தான் வரான்னு பார்த்துட்டு இருந்தேன், ஆனா வந்தது ஒரு கூட்டம். சொல்றார், ஒரு கூட்டமாய் வருகிறார்கள். பலவான்கள் எனக்கு கூட்டமாய் எனக்கு விரோதமாய் வருகிறார்கள். அவர் சொல்றார், என்கிட்ட பாவம் இல்லை, அக்கிரமம் இல்லை, என்னிடத்தில் அக்கிரமம் இல்லை, மீறுதல் இல்லை, பாவம் இல்லை, பாவத்திலிருந்து நீங்களாகி நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். மீறுதல் இல்லை, மீறி பாவம் செய்கிற பாவம் என்னிடத்தில் இல்லை. அக்கிரமம், கிரமமற்ற வாழ்க்கை, ஒழுங்கற்ற வாழ்க்கையும் என்னிடத்தில் இல்லை. தேவனுக்குள்ளாய் நான் என்னை சரிபார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிறாரு. பழைய உடன்படிக்கையின் காலத்தில் தங்களை சரிபார்த்து ஓடக்கூடிய அந்த வாழ்க்கைக்குள்ளதான் தாவீது வாழ்ந்து கொண்டு அவரை சொல்லுகிறார். அப்போ 4ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆண்டவரே விழித்து எழுமுங்க டாடி. பாருங்க, எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரு. நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்க நம்ம கேட்போம். இந்த தாவீது எவ்வளோ துணிச்சல், அதான் லவ்லே அவர் அந்த நேசத்திலேயே தேவன் பேரில் உள்ள அந்த நேசமும் தேவன் பேரில் உள்ள பாசமும் அவரை நடத்தினபடினால் அவர் சொல்றாரு, என்னை விழித்து என்ன பாருங்க, என்னை நோக்கி பாருங்க, விழிச்சுக்கோங்க. நான் தூங்குவதில்லை உறங்குவதில்லைன்னு சொன்னீங்களே, நீங்க விழித்து என்னை நோக்கி பாருங்க. கண்ணை நல்லா முழிச்சிருக்கிறீங்களா? நல்லா முழிச்சு பாருங்க ஆண்டவரே, நான் என்ன நிலைமையில இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியுதா? உங்க கண் பார்வையோட தான் இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. எவ்வளவு அருமையா அந்த தாவீது பேசுகிறார். விழித்து நீர் எனக்கு துணை செய்வதற்காக என்னை விழிச்சு என்னை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அடுத்ததும் சொல்றாரு 5ஆம் வசனத்துல, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழுமுங்க. எழுமுங்க, நீங்க உட்கார்ந்தது போதும், எழுமுங்க ஆண்டவரே. முதல்ல என்ன சொல்றாரு, என்ன பாருங்க, பாருங்க என்னை நோக்கி விழிச்சிருந்து என்ன பாருங்க. அடுத்தது பாருங்க, என்னை விசாரிக்க சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்து எழுமுங்க. உன்னை மட்டும் சொல்றேன், வஞ்சகமாய் கிரியை செய்வர்களுக்கு துணை செய்யாதீங்க ஆண்டவரே. அவர்கள் வஞ்சகம் பண்ணுகிறார்கள், நடிக்கிறார்கள், மாய்மாலம் பண்ணுகிறார்கள், பொய் பேசுகிறார்கள், பித்தலாட்டம் பண்ணுகிறார்கள். அவர்கள் வாயின் வார்த்தை வெண்மையாயிருக்கிறது, அவர்கள் இருதயமோ யுத்தத்துக்கு எத்தனமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே நீ தயை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுல அவருடைய கேரக்டரை பத்தி, இதான் உங்களுடைய கேரக்டர், தான் உங்களுடைய கேரக்டர். இதுலயும் சொல்றாரு, இதோ அவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம், சாயங்காலத்துல திரும்பி வருகிற அந்த நரி ஊரை சுத்தி என்ன செய்யும், ஊழ விடும். இப்படி கத்தி கொண்டு இருக்கிறாங்க. மற்றவர்களை குறித்த வார்த்தை நரி ஊழையிடுற மாதிரி பேசுறாங்க. இந்த வார்த்தை 2 இடத்துல இந்த 59 வந்திருக்கு பாருங்க. 14ஆம் வசனத்திலையும் அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊழையிட்டு ஊரை சுற்றி சுற்றி திரிகிறாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. மற்றவர்களை தூற்றி தூற்றி ஊரை சுற்றி வருகிற இந்த கூட்டம் ஊரை சுற்றி மற்றவங்களை தூத்தி திரியும். ஒருவேளை உங்களையும் அவர்கள் சுற்றி சுற்றி தூற்றி திரிவார்கள் என்றால் கவலைப்படாதிருங்கள். ஏன்னா கர்த்தாவை சொல்லுங்க, என்னை நோக்கி பாரு, விழித்தெழும்பும் ஆண்டவரே, விழித்தெழும்புங்க. இவர்கள் என்கிட்ட பாவம் இல்லை, என்கிட்ட மீறுதல் இல்லை, என்கிட்ட அக்கிரமம் இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறேன். பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொன்ன இயேசு எனக்காக மரித்ததினால் அவர் சொன்ன அதே வார்த்தையின்படி இப்பொழுது யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று தாராளமாய் கேளுங்கள். யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது, குறை சொல்ல முடியாது. ஆனாலும் அவர்கள் வார்த்தையை என்ன செய்றாங்க, வாமிட் பண்றாங்களாம், வார்த்தையை கக்குகிறார்கள். ஒரு மனுஷன் வாமிட் பண்ணா நம்ம அந்த இடத்துல நிற்போமா? அந்த வாமிட் எப்படி இருக்கும், நமக்கு ஒரே நாற்றமா இருக்கும், பிடிக்காது யாருக்குமே. வார்த்தை என்ன செய்கிறாங்க, வாமிட் பண்ணுறாங்க. அந்த வார்த்தை எனக்கு அப்படியே ஒரு நாற்றம் எடுக்கிற வார்த்தை. வாயின் வார்த்தை நாற்றமான வார்த்தையாக இருக்கிறது. வார்த்தையை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் என்ன இருக்குது, பட்டயம் இருக்கா, கையில் பட்டயம் இருக்குன்னு அவசியமே இல்லை, உதடுகளிலே பட்டயத்தை கொண்டு வெட்டி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கும் நாவின் பிரதியுத்தரம் உங்களுக்கு எப்படி வருகிறது?
நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பேச வேண்டும் என்றால் அப்படித்தான் நம்ம பேசணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நாவை விற்று போடக்கூடாது. இப்போ நம்ம கூட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒத்து ஊதி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க. அமைதியாக இருங்க. அவங்க பேச்சு சரியில்லை, பட்டயம் போல் பேசுகிறாங்களா, வாமிட் பண்ணுறது போல் வார்த்தையை கொட்டிகிட்டு இருக்காங்களா, அமைதியாக விட்டுருங்க, அமைதியாக இருங்க. ஏன்னா அது நாற்றம் எடுக்கிற வார்த்தைகள், மற்றவருடைய வாழ்க்கையை வெட்டி போடுகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைக்கு நான் பதில் பேச மாட்டேன்னு சொல்லி நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அதில் பாருங்க, இதை கேட்குறதுக்கு யாருன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் பியூட்டிஃபுல்லாக ஒரு காரியத்தை செய்கிறாரு. 8ஆம் வசனத்தில், ஆனாலும் அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவரே பட் அப்படின்னு நிறுத்துறார். ஆனாலும் அவங்கள பார்த்து நீங்கள் என்ன செய்றீங்க? சிரிக்கிறீங்க. ஆண்டவரே, கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர். சிரிக்கிறீங்க. நீங்கள் சிரிக்கிறது தெரியாமல் அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். அவன் புறஜாதிகிட்ட போய் சொல்கிறான். அந்த புறஜாதிகளையும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? அப்படியே வார்த்தையை கக்குறாங்க, பட்டயத்தை போல பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் இகழ்ச்சியாய் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் முடிவு என்ன என்பது உமக்கு தெரியும் அல்லவா? தேவன் தெரியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் அறியாதவர் போல இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிற ஒரு அருமையான ஊழியக்காரர் அன்னைக்கு பேசினார், மிகவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா, ஆண்டவர் இப்படி தான் பாருங்கள், யாராவது பேசினாலும் உங்களை பேசினா நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாராம். இப்படியே சாதாரணமாக நம்மளை இடிச்சிட்டு அப்படி போவாங்க பாருங்கள். அதை ஒருவேளை நம்ம கூட என்ன செஞ்சிருவோம், கண்டு காணாமல் சரி இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி போவோம். ஆனால் அவன் எதற்காக இடிச்சாங்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்போ கூட வந்தவனோ கூட நடந்தவனோ எதிர்த்து நடந்து வந்தவனோ உங்களை வேணும்னு இப்படி இடிச்சுட்டு போனால் கர்த்தர் அதை மனதில் வைக்கிறவர். அதுக்கும் அவர் பதில் செய்வாராம், விட மாட்டாராம். தேவன் அப்படிப்பட்ட தேவன். அவர் நகைப்பார் சும்மா இல்லை. சங்கீதம் 2 கூட ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. அதுலேயும் ஆண்டவர் என்ன செய்வார்? நகைக்கிறவராய் வெளிப்படுகிறார். நக்கல் பண்ணுகிற தேவன். அப்பா சாதாரணமான தேவன் அல்ல. பாருங்க, சங்கீதம் 2:2 வசனத்தில் பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் எல்லாம் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். அப்போது பாருங்க, அவங்கெல்லாம் அந்த அவர் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர் நகைப்பார். அப்போ பரலோக தேவன் சாதாரணமானவர் அல்ல. நீ என்னெல்லாம் பண்ணுற, ஆனால் நான் என் பிள்ளைக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். யோபுவை பார்த்து எப்படி கேண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ஆனால் பாருங்கள், அவனுடைய மனைவி கூட என்ன பண்ணா? ஐயா சும்மா இருக்க மாட்டியா? ஏன்ப்பா நீ ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிற, அதனால தானே ஜீவனோட இருக்கிற, நீ தூஷித்துரு ஜீவன் போயிடும். ஒரு வழியை காட்டுறா, இருளின் வழியை காமிக்கிறா. ஆனால் யோபு பாருங்க, பைத்தியக்காரி, நீ பைத்தியம் மாதிரி பேசாதன்னு சொல்லி பதில் சொல்லுகிறார். யோபு மேலே ஒரு திட்டம் வச்சுருந்தார், 2 தனையான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த திட்டம் தேவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தது. அதனால தான் அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்தார். அவங்க பேச்சு எப்படி இருந்தது? கக்கிற மாதிரி இருந்துச்சு, பட்டய மாதிரி இருந்துச்சு, பயங்கர நக்கலும் நையாண்டியும் பண்ணாங்க. ஆண்டவருக்கு தெரியும், நீ நக்கல் பண்ணுற, நீ நையாண்டி பண்ணுறப்பா, உன் பேச்செல்லாம் இப்படியே விட்டுட்டு போயிடும். ஆனால் நான் என்னுடைய பிள்ளையாகிய யோபை 2 மடங்கு அவனை ஆசீர்வதிக்க போகிறேன். 2 மடங்கு அவனை ஆசீர்வதிக்க போகிறேன். இது தேவ திட்டம். மறக்காதீங்க பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம மேலே ஒரு திட்டம் வச்சிருந்தார். வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும் என்று சொன்னார் என்றால் அதை அவர் நடத்தியே தீர்வார். அது யோபுவுக்கும் அவருடைய திட்டம் தெரியாது, புரியாது. யோபுடைய மனைவிக்கும் தேவன் யோபுவின் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை பற்றி அறிவு இல்லாது இருந்தது. யோபுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது தெரியலை.
யோபுவை வஞ்சித்து ஒருத்தன் தேவ சந்நிதியிலே வந்து நின்னான் பாருங்க. அந்த சாத்தானுக்கும் அது தெரியலை. ஒன்னே ஒன்று மட்டும்தான், கர்த்தர் ஒருவர் அந்த காரியத்தை மறைத்து வைத்து முடிவிலே மகிமையாய் கொண்டு வந்து நிறுத்தினார். அப்படி தேவன் நமக்கென்று ஒரு முடிவுகளை வைத்திருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பம் என்று சொல்லி அசட்டை பண்ணி விடாதபடிக்கு முடிவுக்காக காத்திருப்போம். நல்லதொரு முடிவை நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், அவன் வல்லமையை கண்டு உமக்கு காத்திருப்பேன். நான் ஒன்று தான் செய்வேன் ஆண்டவரே, சத்ரு எவ்வளவு வல்லமையா எழும்பட்டும், நான் உங்களுக்கு மாத்திரம்தான் காத்திருப்பேன், ஏன்னா நீங்க என்னுடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. உடனே அறிக்கையிடுறாரு, உங்க கிருபையினால என்ன சந்திப்பீங்க, நீதி சரி கட்டுதலை நான் பார்ப்பேன். இதெல்லாம் விசுவாசத்தில் அறிக்கையிடுறாரு. கர்த்தர் நீதி சரி கட்டுவார், நான் அவர்கள் அதை பார்ப்பேன். ஆனால் சொல்லிட்டு சொல்கிறாரு, அவங்கள கொன்று போட்டுறாதீங்க ஆண்டவர், அவன் செத்து போயிடக்கூடாது, ஆனால் அவன் சிறுமையடையணும், அவனை சிதறடிங்க, அவன் உட்கார்ந்து நான் வளர்றது என்னுடைய வளர்ச்சி அவன் பார்க்கணும் இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் கீழார போயிடணும்னு சொல்லி உங்கள் மேலே பொறாமை கொண்டவர்கள், உங்கள் மேலே வன்மம் பாராட்டுகிறவர்கள், வக்கரத்தோடு கூட அவங்க எண்ணி பார்த்து உங்களுக்கு விரோதமாக எதையாவது பேசிக்கொண்டு செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும், ஆண்டவரே அவன் நின்று பார்க்கத்தக்கதாக எங்களை நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். காரணம் என்னன்னா, அவங்க உதடுகளின் பேச்சை அவங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் திருப்ப போகிறார். அவர்களுடைய உதடுகளின் பேச்சு அவங்களுக்கே பாவமாக போகிறது. அவர்கள் சொல்லிய சாபம் அவர்களுக்கே அவர்கள் வாழ்க்கையில சம்பவிக்க போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் அவர்களுக்கு விரோதமாய் போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உணவுக்காக அலைவாங்க, அவங்க முறுமுறுப்பாங்க, திருப்தியாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இங்கே ஒரு வார்த்தையை சொல்லார், நானோ உடைய வல்லமையை பாடுவேன், தினமும் உடைய வல்லமையை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், என்னுடைய இன்னல் மறந்து போய்விடும், காலையிலே என்னுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். உங்களை புகழ்றது, உங்களை பாடுறது தான் என் வேலை, என் உயிர் மூச்சு அதுதான். அல்லேலூயா. எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே எனக்கு தஞ்சமானவர் என்று சொல்லி உம்மையே பாடுவேன், உம்மையே பாடுவேன், உம்மில் களி கூறுவேன், என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இதான் தாவீது இந்த 59ஆம் சங்கீதம் முழுவதும் பார்க்கும்போது அப்படியாய் அழகாய் அந்த சத்துருக்களின் காரியத்திலிருந்து கர்த்தர் விலைக்கு என்னை போடும்படிக்கு அப்படியே தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார், தன்னைத்தானே தெய்வ சமூகத்தில் விட்டு கொடுக்கிறார். அவன் வல்லமே நான் பார்ப்பேன், ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் அவனோடு கூட நீங்கள் தான் அவனுக்கு எதை சரி கட்டணுமோ சரி கட்ட போகிறீங்க. நான் உங்கள் வல்லமையை பாட போகிறேன். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உங்கள் வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணும்படிக்கு, ஆண்டவரே எத்தனை பாடுகளுக்கு மத்தியிலும் உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் உம்மை பாடலோடு துதியோடு துதித்து ஸ்தோத்தரித்து பாடி ஆண்டவரை கம்பீர சத்தத்தோடு புகழ எங்களுக்கு பலன் கொடுங்க. சத்துருக்கள் மாண்டு போவார்கள், சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள், சத்துருக்கள் பொய்யை கக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கை பொய்யாய் போக போகிறது. நமக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் அவர்களுக்கு விரோதமாய் கடந்து போகிறது. நமக்கு விரோதமாய் இட்ட சாபங்கள் அவர்களுடைய மடிக்கே திரும்பி போகிறது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர். தேவன் தாமே பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய இனிய சிநேகத்துக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.